வணக்க நண்பர்களே. நம்ம இப்போ எஸ்ஐக்கும் எஸ்ஐபிசி டிஎன்பிசி குரூப் 4 இவங்களுக்கு நம்ம 2 டெஸ்ட் பேட்ச் வந்து நடத்திட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து இன்னைக்கு 5வது டெஸ்ட் போயிட்டுருக்கு. மொத்தம் அதில் வந்து 68 டெஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஏப்ரல் 5ஆம் தேதி முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆஃப்லைன் பேட்ச், அதாவது எல்லாருக்கும் வந்து கொஷின் பிரிண்டடாக நம்ம கொடுத்து டெஸ்ட் நடத்த போகிறோம். சரிங்களா? இப்போ அது பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டாக தான் இருக்கும். இதுக்கான பேமெண்ட் ஏன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள்கிட்ட ஃப்ரீயாக படிக்கிற எல்லாருக்குமே நாங்கள் பிரிண்ட் போட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். இப்போவும் நான் மீண்டும் சொல்கிறேன், எங்கள்கிட்ட ஃப்ரீயாக படிக்கிற எல்லாருக்கும் வந்து நாங்கள் அந்த பேமெண்ட் பேட்ச் தான். ஆனால் அது வந்து இப்போ ஜாயின் பண்ணாத எல்லாருக்குமே வந்து நாங்கள் சேல் பண்ணும்போது அதுக்கான அந்த பிடிஎஃப்பை எங்கள்கிட்ட இப்போ ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு நாங்கள் பிரிண்ட் போட்டு அவங்களுடைய வீட்டு அட்ரஸுக்கே அனுப்பி வச்சுருக்கோம். சரிங்களா? அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டெஸ்ட் இருக்கும். ஒரு 3 மாதிரி தேர்வும் 17 டாபிக் டெஸ்ட்டும் நாங்கள் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா பீமன் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது எஸ்ஐபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம டிசம்பர் 25லேருந்து ஆரம்பிக்கிறோம் ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு. அது ஒரு 3 மாதம் டைம் பண்ணி நம்ம ரெடி பண்ணி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 45 டெஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து பிடிஎஃபாக நிறைய கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த டெஸ்ட் இதுவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது முடிஞ்ச உடனே அடுத்தது இதுவுமே ஒரு பேமெண்ட் பேட்ச் நடக்கும். அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அடுத்த மாதம் வந்துருச்சுன்னா உடனே இதுக்கு ஒரு பேமெண்ட் பேட்ச் நாங்கள் நடத்துவோம். அதுவும் ஆஃப்லைன் டெஸ்ட் தான் இருக்கும், ஆன்லைன் இருக்காது. இது நாங்கள் பிரிண்ட் போட்டு யார் தேவையோ அவங்களுக்கு நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம். அதுக்கான டெஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா வஜ்ரான்றது நம்ம போலீஸ் வாங்கணும். இதில் இன்னொரு பிரிவாக நாங்கள் இந்த எஸ்ஐக்கான டெஸ்ட்டை வந்து பிரிக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்கள் இன்னொரு 10 நாள் பொறுத்து நாங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவோம். இதுக்குமே எங்கள்கிட்ட மாவீரன் டெஸ்ட் பேட்சில் ஃப்ரீயாக படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கொடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த பேமெண்ட்டுக்கான எங்களை நம்பி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம். ஆனால் அது பேமெண்ட்டாக தான் இருக்கும். கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட்டாக தான் கொடுப்போம். சரிங்களா? இப்போ அந்த டெஸ்ட்டு அந்த கொஷின் வந்து எங்கள்கிட்ட இப்போ வந்து படிக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏன் சார் நீங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எங்கள்கிட்ட தொடர்ந்து படிக்கிறவங்க ஃப்ரீ டெஸ்ட் வச்சு படிக்கிறவங்க உண்மையிலேயே வேலைக்கு போகணும், அவங்கள்ட்ட கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அவங்க காசு இல்லாதனால தான் எங்கள்கிட்ட படிக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போகிறாங்களா இல்லையான்றதை உறுதிப்படுத்தணுன்றது எங்களுடைய கடமை. அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஏதோ ஏனோ தானோ ஏதோ கொஷின் எடுத்து கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அதனால அவங்கள நான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு செடியை வச்சுன்னா அப்படியே வச்சு விட்டுட்டு போகிறது கிடையாது. அதுக்கான தண்ணி, யூரியா, உரம் எல்லாத்தையும் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் எல்லாத்தையும் போட்டு அதை பெருசாக வளர்த்துட்டு தான் ஒரு சக்ஸஸே இருக்குது. அதனால எங்களை ஃபாலோ பண்ணி எங்களை நம்பி வந்துட்டாங்க. அவங்கள நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். இப்போ ஆன்லைன் இந்த பேமெண்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, ஏற்கனவே கொஞ்சம் வேலையில் கட் ஆஃபில் இல்லை புதுசாக படிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க பேமெண்ட் பண்ணி அவங்களுக்கு வாங்கி படிக்கும்போது அவங்களும் நிச்சயமாக வந்து ஒரு வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் கொஸ்டின் எடுத்துருப்போம். இது வந்து எந்த விதமான சமரசமும் இருக்காது இந்த கொஷினில். நீங்கள் நினைக்கலாம் எல்லாருக்கும் நீங்கள் ஒருவேளை அவங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்களா, அப்படிலாம் கிடையாது. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இப்போ எடுத்துருக்கிற கொஷினுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண உடனே நீங்கள் நிச்சயமாக புரிஞ்சுக்குவீங்க இந்த தேர்வு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. நாங்கள் இப்போ மாடல் டெஸ்ட் நடத்திட்டுருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்டன் பண்ணாலும் நீங்கள் அவங்களுக்கு கேட்டுங்க. நாங்கள் இந்த டெஸ்ட்டை பிடிஎஃபாகவும் நடத்துகிறோம், டெலகிராம்லேயும் நடத்திட்டு இருக்கோம். அதனால நாங்கள் எல்லாமே சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்கோம். இதுவும் அறிவிப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு சும்மா நடத்த முடியாமல் போகிறதுலாம் கிடையாது. கிட்டத்தட்ட குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 40 கொஷின் வந்து டெலகிராமில் எடுத்து முடிச்சிட்டோம். பிடிஎஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 20 டெஸ்ட் வச்சுருக்கோம். பாலிட்டிக்கு, சிறப்பு தமிழுக்கு தனியாக வச்சுருக்கோம். சரிங்களா? நான் அந்த யூஎஸ்ஆர்பிக்கும் டிஎன்பிசி சேர்த்து தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இது எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு ஃப்ரீன்றது ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு அலட்சியமாக ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் அவங்க வந்து வேலைக்கு போவாங்க. இப்போ என்கிட்ட கிட்டத்தட்ட 150 பேர் படிக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க அடுத்த வருஷம் வேலையில் இருப்பாங்க. அதுக்காக நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். நீங்கள் என் கூட என்கிட்ட ப்ரீ டெஸ்ட் எழுதுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுங்க. உங்களுக்கான வேலை காத்திருக்கிறது 2025 உங்களுக்கானது தான். நீங்கள் இன்னும் நல்லா படிங்க. நான் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்கேன், மேக்ஸ் ஒரு சில பேர் நல்லா போடுறீங்க, ஒரு சில பேர் ஜிகேல சொல்லிக்கிறீங்க. இதெல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நீங்கள் நல்லா படிங்க மாணவர்களே. நன்றி, வணக்கம்.